என்னை அறிஞ்சவங்க என்னை தெரிஞ்சவங்க வருவாங்க இல்லையா, அப்பயும் கூட உங்கள் பேரை வச்சு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய சேனல்களில் பேசியிருக்கிறேன். நம்ம குமுதத்துலேயுமே நான் பண்ணியிருக்கிறேன். குமுதத்துலேயுமே எழுதிட்டு இருக்கிறேன். வெறும் பேரை வச்சு பலன் குமுதம் பக்தி ஸ்பெஷலில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாராளம் பயிற்சி இருந்தால் யார் வேணாலும் சொல்லலாம். இதே வேலையாக நான் இருக்கிறனால அது எனக்கு அது ஈஸியாக இருக்கும். உதாரணமாக ஒருத்தர் அன்னைக்கு வேலுமணி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு கோவை பகுதியை சார்ந்தவர். வேலுமணிங்கிற பேரை வச்சுட்டு அவர் வர்றாரு. அந்த வேலுமணிங்கிறதுக்கான கிரகம் என்ன, அவங்க அந்த கிரகத்துக்கான லக்னம் எது, அதுக்கான ராசி மண்டலம் எது, அதை வச்சு முழு பலன்னு சொல்லலாம். சொல்ல முடியாத விஷயமே இல்லை. இப்போ புரசைவாக்கம் அப்படின்னு ஒருத்தர் இந்த ஏரியாலேருந்து ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அவர் புரசைவாக்கத்துக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜி எந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறத கணக்கிட்டு அதை வச்சு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் டி நகர்லேருந்து வர்றாரு அப்படின்னா, ஸோ ஜாதகம் இல்லை, ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். சில பேருக்கு அது மேட்ச் ஆகும், சில பேருக்கு மேட்ச் ஆகாது. அப்போ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க? டி நகர். டி நகர்னால் அது என்ன பிஸ்னஸ் சென்டர் ஏரியா. டி நகர்னா திருப்பு முனைன்னு அர்த்தம். தியாகராஜ நகர்னு அதுக்கு பேர், தியாகராய நகர்னு அதுக்கு பேர். அதை நான் துலாம் ராசியை லக்னமாக வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பேன்.